Hello friends, welcome to Sri Sai Selam channel. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா பொரி வெச்சிட்டு நாம எப்படி உப்புமா செய்யலாம்னு பார்க்கலாம். இது பஃப்டு ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்துல நம்ம தண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ அதுல நம்ம பொரியை இதெல்லாம் கொட்டிரலாம். கொட்டிட்டு இப்படி நாம டிப் பண்ணி எடுத்துறலாம். அது சும்மா லைட்டா எல்லா பொரியிலையுமே தண்ணி படுற மாதிரி நம்ம டிப் பண்ணிடலாம். இங்க பாருங்க அப்படியே ஊற சவுண்ட் கேக்குது. இப்படி டிப் பண்ணிடலாம். இப்போ இத நம்ம ஃபுல்லா இப்படி புளிஞ்சு நல்லா தண்ணி இல்லாம புளிஞ்சிட்டு நெக்ஸ்ட் நம்ம வடி தட்டல நம்ம எடுத்து வச்சிரலாம். ரொம்ப பொரியை ஊற விட்டுற கூடாது. இப்போ நம்ம பொரியை நல்லா வடிச்சு எடுத்து வச்சிட்டோம். இப்போ உப்புமா செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோம். 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். இங்க பாருங்க பூண்டு பல்லு, கருவேப்பிலை, மல்லி இலை. இது ஒரு 1/2 லெமன் ஜூஸ் எடுத்து வச்சிருக்கோம். இங்க ஒரு 1/2 கப் பொட்டுக்கடலை எடுத்து வச்சிருக்கோம். இது எதுக்குன்னா நம்ம அரைச்சிக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்துல நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். உளுத்தம் பருப்பு கொஞ்சமா, கடலை பருப்பு கொஞ்சமா, கடுகு கொஞ்சம், சும்மா பிஞ்ச் அளவுக்கு சீரகம். இப்போ பச்சை மிளகாயை போட்டுறலாம். கட் பண்ணி வச்சிருக்க பூண்டு பல்ல போட்டுறலாம். இப்போ வெங்காயம் போட்டுறலாம். இப்போ நமக்கு பொரியிலேயே உப்பு இருக்கும். அதனால வெங்காயம் வணங்குறதுக்கு முன்னாடி சும்மா கொஞ்சமா மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டும். இதுலயே நம்ம கொஞ்சமா மிளகாய் தூளும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 3 பச்சை மிளகாய் தான் போட்டுருக்கோம். அதனால காரத்துக்காக இன்னும் கொஞ்சமா மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகாயும் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வணங்கிருச்சு. இதுலயே தக்காளி ஆட் பண்ணிரலாம். தக்காளி நல்லா வெந்து வரட்டும். அப்பதான் டேஸ்ட் கிடைக்கும். இப்போ இந்த 1/2 கப் பொட்டுக்கடலையை நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமா மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க நமக்கு ஃபுல்லா வெங்காயம் தக்காளி எல்லாமே வதங்கிருச்சு. இப்போ நம்ம வடிச்சு எடுத்து வச்சிருக்க பொரியை நம்ம போட்டுறலாம். பாருங்க எவ்வளவு கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்குன்னு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம பொட்டுக்கடலை அரைச்சி வச்சிருக்கோம்ல, இந்த பவுடர் நம்ம கொஞ்சமா போட்டுக்கலாம். போட்டுட்டு இத கிளறணும்னா இது எதுக்காகனா இந்த பொரி ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாம அப்படியே தனித்தனியா கிடைக்கும். பாருங்க இப்படி இருக்கும். இதுக்காக தான் நம்ம பொட்டுக்கடலை பவுடர் போடுறோம். அதனால டேஸ்டியும் இது குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸா செஞ்சு கொடுக்கலாம். இல்ல டிஃபன் இந்த மாதிரி இது ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட்டா இருக்கும். இதெல்லாம் ஃபுல்லா finish பண்ண பின்னாடி லாஸ்டா லெமன் ஜூஸ் இதில ஆட் பண்ணிரலாம். இந்த 1/2 லெமன் மட்டும் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். அதை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மல்லி இலை தூவிக்கலாம். இப்போ பாருங்க நமக்கு கலர்ஃபுல்லான ஹெல்த்தியான நமக்கு பொரி உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம Subscribe பண்ணுங்க. Thank you.